students, good evening. So இன்னைக்கு நம்ம class 7 science unit 3 matters around us. So இந்த lessonல already mixture, compound, so metalலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ elementsலாம் பார்த்துப்போம். So metalனா என்ன அப்படினு next topic பார்க்கலாம். We have the tools என்னென்ன utilize and jewelry made from jewelryலாம் எதில இருந்து பண்ண போறாங்க? Silver, copper, iron, gold, aluminum. Using the pressure like hammering or rolling, when we can deform these metals into the various shapes. So இதெல்லாம் வந்து நம்ம various shapeக்கு form பண்ண முடியும். So such elements that are knowable, malleable is called the metals. So அதுக்கு பேர் தான் metals சொல்லுவாங்க. The metals are generally hard and shiny elements. So metals எப்படி இருக்கும் பார்க்க ரொம்ப ஹார்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும். Sodium is the one of the exceptions that is soft. Sodium மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால அது மெட்டலில் கிடையாது. All metals except mercury are solid. mercury வந்து சாலிடாக இருக்கும். ஸோ அது வந்து இதெல்லாம் மெட்டல்ஸு. ரூம் டெம்பரேச்சரில் mercury வந்து சாலிடாக இருக்கும். Mercury is only metal that is liquid at room temperature. So room temperature-க்கு sometimes அது solid ஆகும், திருப்பி room temperature-க்கு அது liquid ஆகும் convert ஆகும். So mercury நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? உங்களோட தெர்மோமீட்டரில். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட போனால் தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் வச்ச உடனே அந்த சாலிட் என்னாகும், அப்படியே உள்ளே இருக்கிற அந்த சாலிட் மெல்ட் ஆகி இந்த டெம்பரேச்சர் எதுக்கிட்டேயோ அங்கே போய் நிற்கும். ஸோ நார்மலாக நீங்கள் அப்புறம் டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னா எடுத்துட்டா திருப்பியும் அந்த இடம் வந்து உங்களுக்கு சாலிடாக மாறிடும். அந்த உள்ளே இருக்கிற mercury என்னாவும் சாலிடாக மாறிடும். ஸோ the metals are malleable, can be bent or beaten into the sheets. ஸோ எந்த மெட்டல்ஸை வந்து பெண்ட் பண்ணி நம்ம ஷீட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. they can be drawn into the wires. ஸோ wires-ஆ ட்ரான் பண்ண முடியும். they are good conductor. ஸோ wires-ஆ ட்ரான் பண்ணிட்டு அதில் என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை கண்டக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னென்னு பாருங்கள். காப்பர், லெட், tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are example of metals. ஸோ இப்போ இதெல்லாம் மெட்டல்ஸ்னு பார்க்குறோம். எது நான் மெட்டல்ஸ், எது மெட்டல் இல்லை? the non metals are generally dull and soft. ஸோ அது பார்க்க டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஷைனியாகவும் ஹார்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ the gold is shiny and also gold பார்க்க எப்படி இருக்கும்? diamond பார்க்க எப்படி இருக்கும்? ஷைனியாக இருக்கும். and the hottest natural substance on earth. ஸோ எர்த்தில் அது ரொம்ப ஹார்ட், ரொம்ப கடினமான ஒன்று இந்த டைமண்ட். நான் மெட்டல்ஸ் கேன் பி கேஸஸ். என்னென்னு பாருங்கள். நான் மெட்டல் கேஸஸ், சாலிட், லிக்விட். ஸோ நான் மெட்டல்ஸ் சச்சஸ் இன்னும் என்னென்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக. ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின் ஆர் கேஸஸ் அட் த ரூம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் சச்சஸ் இன்னும் இருக்குது. கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் த சாலிட்ஸ் அட் த ரூம் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேஸியஸாக இருக்கும். எது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஸோ இது வந்து சாலிட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இதுதான் கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். bromine is the only non-metal that is liquid at the room temperature. ஸோ இதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஆகிடும். non-metals are the poor conductor. ஸோ non-metal வச்சு நம்மளால் எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் a poor in electricity and heat. however கிராஃபைட்டும் என்ன சொல்கிறாங்க? the graphite வந்து good conductor of electricity. ஆனால் இது வந்து non-metal carbon. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் கார்பன் எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ராக இருக்குது. பாஸ்பரஸ் பாருங்கள் இந்த மாதிரி என்ன கலரில் இருக்குது, எப்படி ஹார்டாக இருக்குது. சல்ஃபர் ஸோ இது எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நான் மெட்டல்ஸ். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நம்ம படிச்சுக்கலாம். மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன? மெட்டல்ஸ் ஆர் லஸ்டரஸ், தே ஹாவ் ஷைனி சர்ஃபேஸ். ஸோ மெட்டல்ஸ் வந்து லஸ்டரஸாக இருக்கும், ஷைனி சர்ஃபேஸாக இருக்கும். அதே நான் மெட்டல் ஆப்போசிட், அது நான் லஸ்டரஸ் அண்ட் நாட் ஷைனி சர்ஃபேஸ். இந்த மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட், இது ஹார்டாக இருக்கும், இது சாஃப்டாக இருக்கும். ஸோ மெட்டல் மோஸ்ட் ஆர் பெண்டபிள், இது பெண்ட் ஆகும், இது பெண்ட் ஆகாது. ஸோ மோஸ்ட் மெட்டல்ஸ் கேன் பி beaten into the sheet and they can be drawn into wire. ஸோ மெட்டல் வந்து பெண்ட் பண்ணலாம், ஷீட்ஸாக மாற்றலாம், ஒயராக கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் இதனால் பண்ண முடியாது.
So most metals are good conductor of the electricity. This electricity conduct ஆகும், இது electricity conduct ஆகும். So bad. So இது good conductor of heat, so இது bad conductor of heat. So most metals are making ringing sound when stung. Hence they are used to make the object like bells. So ding ring னு ஒரு சத்தம் வரும். ஸோ அது மாதிரி இருக்கனால அதை பெல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதில் அந்த ரிங்கிங் சவுண்டு கேட்காது. ஓகே, ஸோ இதுதான் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ் இதுவரையும் நம்ம மெட்டல் நான் மெட்டல் பார்த்தோம். மெட்டலாய்ட்ஸ்னால் எப்படி என்னன்னு பார்ப்போம். மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ரெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் மெட்டல்ஸும் மெட்டலாய்ட்ஸும் நான் மெட்டலும் சேர்ந்து வர்றதான் மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாருங்கள், சிலிக்கான், அர்சனிக், ஆன்டிமோனி அண்ட் போரான் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஆன்டிமோனி, போரான், சிலிக்கான், அர்சனிக். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ். அடுத்து கார்பன் பார்ப்போம். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா, a compound is a pure substance. பியூர், ரொம்ப பியூராக இருக்க சப்ஸ்டன்ஸ். தட் இஸ், அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு மாலிகுல்ஸும் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸும் வந்து அதோட சேம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கூட தான் அது ரியாக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் பியூர் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் ஃபார்ம்டு when the atoms of 2 or more elements combine chemically. அதுதான் சொல்கிறேன், 2 or more chemicals chemically combined in defined proportion. ஸோ குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷனுக்கு காம்பினேஷன் நடக்க பேர் தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The compound exhibit the properties entirely different from the properties of the constituent elements. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆட்டம்ஸ் என்னென்ன, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கம்பைன்ஸ் கெமிக்கலி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, வாட்டர் கிடைக்கிது. ஓகே, ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். However, the water does not have the exact same properties as hydrogen. ஸோ வாட்டரில் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் ப்ராப்பர்ட்டியும் எதிர்பார்க்க முடியாது, ஆக்சிஜன் ப்ராப்பர்ட்டியும் எதிர்பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் at the room temperature, வாட்டர் என்ன ஆகும் ரூம் டெம்பரேச்சரில், liquid while hydrogen and oxygen exist as a gases. ஸோ ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து கேஸஸாக மாறிடும். அண்ட் ஆல்சோ த oxygen supports a fire wherever the water is used as a fire extinguisher. ஸோ ஆக்சிஜன் வந்து ஏன்னா ஃபயர் எக்ஸ்டென்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே வந்து தண்ணி ஃபயர் நடக்குதோ அங்கே வந்து அந்த ஆக்சிஜன் காம்பினேஷன் வச்சு எக்ஸ்டென்ஷர்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில், ஆஃபீஸில், வெளியே எங்கன்னா பார்க்கும்போது அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சிமிலர்லி த காமன் சால்ட், சோடியம் குளோரைட். ஸோ நம்ம காமன் சால்ட், கோரியம் சோடைட் இருக்குல்ல, அது என்னென்ன மிக்சராக இருக்குது பாருங்கள். அந்த காம்பவுண்ட் மேடப் ஆஃப் என்ன இருக்குது, எலமெண்ட்ஸு சோடியம் அண்ட் குளோரைட் ரெண்டும் சேர்ந்து தான் இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் ஃபுட். ஸோ நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ணுறது வந்து சோடியம் குளோரைட் சால்ட். whereas the sodium chloride or poison are both unsafe for consumption. ஸோ இது வந்து பாய்சன் சொல்கிறாங்க, ஆனால் unsafe for consumption. இதை நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே ஒரு இதில் டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. சோடியம் இஸ் ஹைலி ரியாக்டிவ் சாலிட் அட் த ரூம் டெம்பரேச்சர். ஸோ சோடியம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். இட் பேர்ன்ஸ் விகாரஸ்லி வென் இன் த கான்டாக்ட் வித் வாட்டர். வாட்டர் கூட கலக்கும் போது அது என்ன ஆகும்னா எரியுமா. So chlorine is yellowish green and poisonous gas at the root. So அது வந்து எப்படி இருக்கும்னா yellowish greenாக இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸாக என்ன கிடைக்கும், சோடியம் குளோரைட். ஸோ இது வந்து யூஸ்டு ஃபார் குக்கிங். அதே மாதிரி எலமெண்ட்ஸ் இன் காம்பவுண்ட்ஸ். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சோடியம் குளோரைடில், சால்ட்டில் சோடியம் குளோரைடு இருக்குது, சுகரில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது, சாக் நம்ம யூஸ் பண்ணுற சாக்கில் கால்சியம், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டேபிளில் வாட்டரில் என்ன இருக்குது, சால்ட்டில் என்ன இருக்குது, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ சோடியம் கார்பனேட்டில் என்ன இருக்குது, கால்சியம் ஆக்சைடில் என்ன இருக்குது, அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், என்னென்ன காம்பவுண்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். A compound is formed only when consistent element combined in a fixed proportion. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சு நம்ம காம்பினேஷன் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? The properties of the compound are different from those of its constituent elements. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்பவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் எலிமெண்ட். கான்ஸ்டியூஷன் எலிமெண்ட்டோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். A compound cannot be broken down by the physical method. ஸோ
காம்பவுண்ட் வந்து ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரோக் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன், the compound is made up of different elements. என்னன்னா கெமிக்கலி கம்பைன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதனால தான் ஃபிசிக்கலாக நம்ம அதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ சோடியம் குளோரைட் cannot be separated by physical method. ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தண்ணியும் சாண்டும் கலந்து ஒரு பாட்டிலில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், தண்ணி வந்து மேலே மிதங்கும், சாண்ட் எல்லாமே அடியில் போய் தங்கிடும். இதுதான் ஃபிசிக்கல் மெத்தட். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு பிரித்தா தண்ணி தனியாக வந்துடும், நம்மளுக்கு சாண்டு தனியாக. இதுதான் ஃபிசிக்கல் மெத்தடில் பிரிக்கிறது. ஸோ கெமிக்கல் மெத்தட் வந்து இப்போ நீங்கள் காஃபி கூட பால் கூட காஃபி பவுடரை கலந்துட்டிங்கன்னா இது நம்ம காஃபி தனியாகவும் பவுடர் தனியாகவும் பால் தனியாகவும் நம்ம பிரிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் கெமிக்கலி கம்பைன்ட். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், the compound can be separated into the constitution by the chemical methods. ஸோ கெமிக்கல் மெத்தட்ஸில் அதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், காம்பவுண்டும் எலமெண்ட்ஸ்னும் என்ன, இது ஒரு 2 மார்க்ஸில் கம்பல்சரி கேட்பாங்க. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். An element is the simplest substance. A compound is the chemical substance formed by the combination of 2 or more elements. So elements வந்து சிம்பிளான சப்ஸ்டன்ஸு, பட் ஆனால் காம்பவுண்டுக்கு தேவையானது 2 எலமெண்ட்டும் சேர்ந்தால் தான் நமக்கு காம்பவுண்ட் ரெடி ஆகும். ஸோ எலமெண்ட்ஸ் கேன் combine to form the compound. ஸோ எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம காம்பவுண்ட் ஃபார்ம் முடியும். ஸோ காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு த எலமெண்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட்ஸை நம்ம எலமெண்ட்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். So atoms are the fundamental particles of the elements. So molecules are the fundamental. So இதுக்கு வந்து atoms தான் molecule fundamental elements of elements. So compoundக்கு வந்து தேவையானது molecules. Okay, so இது கண்டிப்பாக 2 மார்க்ஸில் வரும். நீங்கள் எனக்கு இது 1 டைம் எழுதி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம சிம்பிள்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது என்னென்னா டிஃப்ரென்ஸில் 2 டேபிள் பார்த்துருக்கோம், மெட்டல்ஸ் பார்த்தோம், நான் மெட்டல்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸோட கொஞ்சம் டெஃபினிஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி 1 டைம் எழுதி நெக்ஸ்ட் கிளாஸில் எனக்கு ஷோ பண்ணணும். தேங்க்யூ.